விஜய் வருவாரா அப்படின்னா அதுக்கு நான் ஒரு எதிர்கேள்வி மூலமா அதுக்கு பதில் சொல்றேன். விஜய் வந்து தன்னுடைய அரசியல் எதிரியா அறிவிச்சிருக்கிறது திமுக. ஸோ விஜய் ஒருவேளை தனியா நின்னா ஒரு கணிசமா 6 முதல் 8% வாக்குகள் தனியா பெறுவார் அப்படின்னு இருக்கிறப்ப அது ஒருவேளை திமுகவுக்கு லாபம் தரக்கூடும்னா விஜய் இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கான நோக்கம் என்ன? திமுகவை ஈஸியா ஜெயிக்க வைக்கிறதுக்காக விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்ப அவர் நிச்சயமா ஒரு கூட்டணி இந்த பக்கம் அமைஞ்சிருக்குது, என்டிஏ கூட்டணி. அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணிக்கு வர்றதை தவிர அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்க முடியும்? அவர் தனியா நின்று சார் மேடையில் எல்லாருமே பேசுவாங்க, தொண்டர்களையோ ரசிகர்களையோ உற்சாகப்படுத்துறதுக்கு எல்லாமே பேசுவாங்க. அவர் இப்பதான் வந்து பரந்தூரை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு, வெளியே பார்க்குறாரு, அரசியல் கல யதார்த்தத்தை பார்க்குறப்ப திமுகவிற்கு எதிரான வாக்கு சதவீதம் பிரிஞ்சு போச்சுன்னா திமுகவுக்கு லாபமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது முக்கியமில்லை, யார் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறதுல விஜயோட எதிர்காலமே அடங்கியிருக்குது. நாளைக்கு ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னா விஜய் கடுமையான இழப்புகளை சந்திக்க நேரிடும். அவருடைய அரசியல் கட்சி சிரமமா இருக்குமா அப்படிங்கிற பழைய அனுபவங்கள்லாம் விஜய்க்கு அவர் கூட இருக்கிறவங்க எடுத்து சொல்லியிருக்கிறப்ப நிச்சயமா இன்னைக்கு தேதியில் மார்க் மை பாயிண்ட், மார்க் மை வேர்ட்ஸ், விஜய் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி வருவார். கூடுதலா இன்னொன்னு சொல்றேன், தமிழ் தேசிய அதிபரும் வருவார். அதாவது ஒற்றை கூட்டணியா இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் இந்த கூட்டணியை சேர்ந்து வருவாங்க. திரு டிடிவி தினகரன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவார் அப்படின்னு தான் இது வரைக்கும் அதிமுகவோட பார்வையா இருக்குதுங்க. ஆனால் அதை வந்து இன்னும் அவர் உறுதி செய்யல. ஒரு நாளைக்கு கூட்டணி அப்படிங்கிறப்ப பாஜகவுக்கு ஒரு பேக்கேஜ் அடிப்படையில் அதிமுக சீட்டை ஒதுக்கி கொடுத்துரும். அது எத்தனை சீட்டு, 30 40 ஒரு பேக்கேஜ் கொடுத்துறப்ப அவங்களுடைய உள் ஒதுக்கீடில் நாளைக்கு ஒருவேளை பன்னீர்செல்வம் வரலாம், டிடிவி தினகரன் வரலாம். அதனால அது பாஜகவிற்கும் திரு தினகரன் கட்சிக்கும் உள்ள ஒரே ஒரு குறுக்கீடு, ஒரே ஒரு கேள்வி தான். இல்ல இது வந்து நீங்க சொல்றது படி ஒரு பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி சரி ஓகே ஒரு 80 சீட்டோ 90 சீட்டோ நீங்க வந்து ஒதுக்கி கொடுத்துறீங்க, அது ரைட் ஓகே, நான் அதுக்குள்ள வரல. அது தொகுதி ஒதுக்கிறது சீட்டு ஒதுக்கிறது அது எல்லாம் அப்புறம். ஆனா அந்த கூட்டணிக்குள்ள இருக்கும்போது இப்பவே இந்த தொகுதி எனக்கு தான், இதில் நான் வேட்பாளர் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிச்சிருக்கிறத எப்படி எடுத்துக்கிறது? பார்த்திபன் ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க கேட்கறது சரியான கேள்விங்க. அதே சமயத்தில் அதிமுக இங்க கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி, டெல்லி தளபதி தான் வந்து அமித்ஷா, தமிழகத்தின் அதோடைய தளபதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் இன்னும் அந்த கூட்டணியை பற்றி எதுவுமே சொல்லலை. அதனால நாளைக்கு கூட்டணி ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவரையும் தொடர்றதுக்கு விரும்பினாங்க பாஜக அப்படின்னா அது பாஜகவிற்கும் அமமுகவிற்கும் உள்ள தலைவலி. அதை பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே, அதிமுகவிற்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நான் சொல்ல வரேன். அவர் வந்து அவருடைய கட்சியை உயிரோட்டமாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் அவர் அந்த மாதிரி வேட்பாளர் அறிவிச்சிருக்கலாம். நாளைக்கு ஒரு சூழ்நிலை எத்தனையோ பேர் வேட்பாளர் அறிவிச்சுட்டு வாபஸ் வாங்குவாங்க, இந்த தொகுதி கிடைக்கலங்கிற அடிப்படையில் வாபஸ் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு கூட வரலாம். ஒரு விஷயம், தினகரன் நிச்சயமா திமுக கூட்டணிக்கு போக மாட்டார். அவர் அதிமுக கூட்டணியில் இருக்கணும், இல்லை தனித்து போட்டியிடணும். அப்போ ஒரே அவருக்கு வாய்ப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி, தனித்து போட்டியிடணும். வலுவான சார் அதை நீங்க நயினார் நாகேந்திரன் கேளுங்க சார். அது எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லக்கூடிய பதில் அல்ல. அது நீங்க தமிழக அந்த கூட்டணி பாஜக அவருடைய நெருங்கிய நண்பரான மரியாதைக்குரிய இவர் திராவிட தேசிய மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரன் கேளுங்க அந்த கேள்வியை. அதுக்கு அதிமுக ரெப்ரசென்ட் பண்ணி வர்ற நான் பதில் சொல்ல முடியாது. அது அவங்களுக்குள்ள பாடு. அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை. பாருங்க, இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரும் இன்னைக்கு செயற்குழுல குஸ்தி நடக்க போகுது, வேணாலும் வேட்பாளர் அறிவிச்சுக்கோங்க, அது அப்புறம் மாத்துக்கலாம், அப்புறம் நாங்க எடுக்கிறதா இறுதியான முடிவு. அப்படிதானே? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.